பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல இல்ல, பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. தண்ணியில் இருக்கிற கப்பலில் இருப்பவர் தான் கேப்டன், தண்ணியிலே இருப்பவர் எல்லாம் கேப்டன் எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்த ஒரு கட்சி இருக்குன்னா திமுக. பரவாயில்ல, எந்த கேப்டனை அவர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த கேப்டனின் மீது விழுந்த பழியையும் தீர்ப்பதற்காக அவருக்கும் சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சுனாமி வந்தது, புயல் வந்தது, அந்த துன்பம் வந்தது, வந்த துன்பத்திலேயே பெரிய துன்பம் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான். கடலூர்லயே கட்டினாதான் சார் அதுக்கு பேரு கடலூர் பஸ் ஸ்டாண்டு. குறிஞ்சிப்பாடியில போய் வச்சிட்டீங்களே சார். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை வரவேற்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, அன்பானவர்களே, பண்பானவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கடலூர் மக்களே, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுதுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தூக்கி போட்டு வந்த தர்மத்தாயின் தவப்புதல்வன் வெற்றி தலைவர் அவர்களே, அவர் சொல்வதை அல்ல நினைப்பதை நடத்தி முடிக்கக்கூடிய தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது, அரங்கம் நிறைந்த கரவொலி தர்றோம். கடலூர் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை. மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்கள் செங்கோட்டையன் அவர்களே, சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, நான் உண்மையிலே அசந்து போனேன். ஒரு 50 பேர் வந்தா கூட்டம், 500 பேர் வந்தா பொதுக்கூட்டம் சொல்லிட்டு கழக மாவட்ட செயலாளர் மாநாட்டை கூட்டி இருக்கிறார் கடலூரில் அண்ணன் ராஜ்குமார் அவர்களே. இதயத்திலிருந்து பேசிய எங்களுடைய அன்பிற்கினிய தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் அண்ணன் அவர்களே, ஏம்பா இது கடலூரா, மக்கள் கடலாக குடியிருக்கிற ஊராப்பா, அடேங்கப்பா. ஊடக நண்பர்களே, கண்ணியமிக்க காவல்துறை தோழர்களே, பார்த்திருப்பீங்க, நீந்தி நீந்தி தான் பொதுச் செயலாளர் மேடைக்கே வந்தார். அவரு விரதம் இருந்து எங்களுக்கெல்லாம் பனையூர்ல நாங்கெல்லாம் வேலை செஞ்சு வர்ற நிர்வாகிகளுக்கு சோறு போட்டு அடுத்தவர்களை உண்ண வைத்து நாங்க உண்ட இலையை எடுக்கக்கூடிய ஆண் தாய் ஒருத்தர் இருக்கிறார் பொதுச் செயலாளர் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. இவங்களுக்கு ஆச்சரியமே அதுதான், எப்படி இப்படி ஒரு கூட்டம். இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொடுக்கின்ற காசுக்கும் கூடுகிற கூட்டம் அல்ல, அவர் குரல் கொடுத்தாலே கூடக்கூடிய கொள்கை கூட்டம், தளபதி கூட்டம். நேரம் குறைவு, எதை சொல்வது? ஒரு உயிரை அல்ல, ஒரு முகத்தை அல்ல, ஒரு சின்ன பயிருங்க. ஒரு பயிர் வாடினாலே வாடிய பயிரை கண்ட போதே வாடிய வள்ளலரை தந்த வடலூரை தந்த கடலூரை சொல்வதா? 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேவநாத சுவாமியினுடைய திருக்கோயிலை சொல்வதா? அந்த ஆடியிலையும் அந்த புரட்டாசிலையும் புறப்பாடை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்ற நெஞ்சுருகி நிற்கிற இந்த ஆன்மீக மண்ணை சொல்வதா? கோபத்தோடு குதித்து வருகிற சுனாமி அலைகளை கூட கொஞ்சி கொஞ்சி அலைகளை ஆத்தி ஆத்தி அமுக்குகிற அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய இந்த மண்ணை சொல்வதா? இவ்வளவு பொக்கிஷங்கள், சாதனைகள், சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கடலூர் மண்ணை வணங்கி என்னுடைய கண் மலரை அதோடைய பாத மலரில் வணங்கி நிற்கிறேன். இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த கடலூர்ல தான் ஒரு சோதனையும் இருக்கு, அதுதான் இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் பேசும்போது சொன்னாரு, சுனாமி வந்தது, புயல் வந்தது, அந்த துன்பம் வந்தது, வந்த துன்பத்திலேயே பெரிய துன்பம் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான். மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருக்கார். பாதி பேருக்கு தெரியல, ஏன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் தொகுதிக்குள்ளார் அவ்வளவு பிரச்சனை இருக்கு, சுத்தி 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 வருவாருன்னு பார்த்தா மேடையில துண்டு எடுத்துக்கிட்டு சுத்தி 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 இதுல நம்மள கொள்கை இல்லாத கூட்டமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் எப்படி தொடங்கியது பார்த்தீங்கல்ல? உண்மையிலே மற்ற கட்சியெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் வருகிற வரைக்கும் மேடையில குத்துப்பாட்டு போடுவாங்க,
குத்துப்பாட்டு போட்டு நிகழ்ச்சி தொடங்கினா திமுக, கொள்கை பாடலோடு நிகழ்ச்சி தொடங்கினா தாவேகா. கடலூர்லயே கட்டினாதான் சார் அதுக்கு பேரு கடலூர் பஸ் ஸ்டாண்டு. குறிஞ்சிப்பாடியில போய் வச்சிட்டீங்களே சார், என்ன ஒரு உலக சோதனை. இதுல அவர்கிட்ட கேட்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு இவ்வளவு கூட்டம் வருது, அது நடிகர்னா வரும், வடிவேலு கூட தான் வந்தது. சரிங்கண்ணா, வடிவேலு சாரு கூட வந்தது, அந்த கூட்டம் கூட உங்களுக்கு வரலையானா? எந்த வடிவேலு வந்து உங்களுக்காக பரப்புரை செய்தாரோ அதே தேர்தலில் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து மண்ணை கவியது யாருன்னா விவசாயிகளுக்காக. நான் உண்மையிலே சொல்றேன், இந்த ஆடை அணிகளை நாம கிடையாது, கூட்டம் முடிந்து கலட்டி வைத்து விடுவோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவும் சாப்பிடுறோம் பாருங்க. பிறக்கும் போது மனிதன் 3 கிலோ எடை இருப்பான், இத்தனை பெரிய உருவமாக மாறுவது யார்? நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிடுறோம் பாருங்க. அது உள்ள போய் ரத்தமா, ஆற்றலா, சக்தியா மாதிரி நம்மளை வேலை செய்ய வைக்குது, பேச வைக்குது, ஓட வைக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவு நமக்கு தராங்க பாருங்க. வாழும் தெய்வம் தான் அது விவசாய பெருமக்கள் மட்டும்தாங்க. விவசாயி இல்லைனா இந்த தேசம் இல்லை. அந்த விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக மேடைகள் உரிமையாக பேசுவது, அநாகரிகமாக பேசுவது, எப்படி பேச வேண்டும் என்பதற்கு, இப்படிதான் பேச வேண்டும் என்பதற்கு மேடையில் எனக்கு முன்னால் பேசிய தம்பிகளுக்கு மீண்டும் ஒரு பெரிய கரவொலித்தாக. இதுதான் தமிழக வெற்றி கழகம். கொள்கையை பேசுங்க, அரசியலை பேசுங்க, அதுதான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நேத்து ஒரு தலைப்பு செய்தி, பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல இல்ல, பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. உண்மையிலேங்க தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் நிறைய உணவு போட்ட அன்னதான பிரபுனா மதிப்பிற்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒருவர் தான். அந்த மாமனிதனை அரசியல் உலகில் அதிகமாக தண்ணியில் இருக்கிற கப்பலில் இருப்பவர் தான் கேப்டன். தண்ணியிலே இருப்பவர் எல்லாம் கேப்டன் எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்த ஒரு கட்சி இருக்குன்னா திமுக. பரவாயில்ல, எந்த கேப்டனை அவர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த கேப்டனின் மீது விழுந்த பழியையும் தீர்ப்பதற்காக அவருக்கும் சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, அத சட்டமன்றத்தில் பேசுங்க. உலகத்திலேயே ஒரு வேளாண் பட்ஜெட்டை ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் தாக்கல் செய்யறாரு. அப்ப எவ்வளவு பரபரப்பா இருக்கணும். ஒரு வாரம் அதை பத்தி பேசணும், மாணவர்கள் எடுத்து பகுப்பாய்வு செய்யணும், ஆசிரியர் எடுத்து பேசணும், விவசாய சங்கங்கள் பேசணும். நம்ம மினிஸ்டர் விவசாய பட்ஜெட்டை வாசிக்கிறாரு, துணை முதலமைச்சர் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டாரு. தாய் தாலாட்டு பாடி கூட வராத துக்கம். ஒரு பட்ஜெட் வாசித்து துணை முதலமைச்சரே தூங்க வைக்க முடியும்னா தாயுலம் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நாம உண்மையிலே வாழ்த்தணும். கடலூர் திரும்பிய திசையெல்லாம், வருகின்ற வரியெல்லாம், பார்க்கின்ற முகமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பட்டொலி வீசி பறக்கிற அந்த வெற்றி கொடி பறக்கிறது. ஜெயிஸ்டாரு, தளபதி ஜெயிஸ்டாரு. தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் போர்க்களம் தொடங்குகிறது. இங்கிருந்து பார்க்கிறேன், மக்கள் கடல் நடுவே தன்னெழுச்சியோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏந்தி எங்களுடைய தோழர்கள் அப்படி ஏந்தி இப்படி பிடித்திருக்கிறார்கள். இன்று தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓசை ஒலிக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி சின்னமாம் விசிலோசை மட்டும்தான் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது வெற்றி விசிலோசை மட்டுமல்ல, மக்களை குறித்து சிறிதும் அக்கறைப்படாத, திரும்பிய திசையெல்லாம் ஊழலை முன்னெடுத்திருக்கிற, வாரிசு அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிற சங்கோசை இந்த விசிலோசை என்பதை இந்த மண்ணில் என்று சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. கழக மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கறதுக்காக. வெற்றி தலைவர் அவர்கள் அவரினுடைய பொற்கரங்களால் யாரை வேட்பாளர் என்று அடையாளம் காட்டுகிறாரோ, கடலூரில் இருந்து செஞ்சாஜு கோட்டைக்கு அவரை நீங்கள் அத்தனை பேரும் அழைத்து வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. 2 மாதம் முன்பு பத்திரிகை செய்தியில் எல்லாரும் வியந்தாங்க, அடடே செங்கோட்டை அண்ணனே இந்த கட்சிக்கு வந்துட்டாங்களே. இன்று செங்கோட்டை வந்திருக்கிறது, நாளை செஞ்சாஜு கோட்டையே வரும்.
ஒரு மேடையில் நின்று சொன்னோம், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். இப்போ வரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் வாக்காளராக இருப்பது விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணன் தங்கச்சியாக இருக்கிறது விஜய். இந்த விஜய் தேர்தல் அன்று வெளியே வருவார். பிளைட் ஏறி வெளிநாடுகளில் இருந்து மொத்தமாக வருவார்கள், கொத்து கொத்தாக வருவார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்க்காத ஒரு தேர்தலை பார்க்க போகிறது. இந்த அத்தனை பேரும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும், 2000 ரூபாய் கொடுத்தாலும், 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி சந்தோஷமா வாங்கி எங்க பணத்தை நாங்களே வாங்கி வச்சுக்கிட்டு, தலைவர் சொன்ன மாதிரி உங்க செவில்லையே, எப்படி உங்க செவில்லையே விசில் ஊதி அனுப்ப போறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த கடலூர் நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. நெடுநாட்களாக குழந்தையை பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை திடீரென அவர்களினுடைய வீட்டில் இரட்டை பிள்ளை பிறந்ததை போல இந்த மேடையில் இருந்து பார்க்கிற போது இரண்டு பக்கமும் ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருக்கிற நரகத்தை பார்க்கிற பொழுது ஜெயிஸ்டாரு தளபதி, ஜெயிஸ்டாரு தளபதி, ஜெயிஸ்டாரு. இன்னும் பல கருத்துக்கள் என் மனதிற்குள் சுழக்கம். ஆனால் கொடுத்திருக்கும் நேரம் மிகவும் சுருக்கம். இதற்கு மேல பேசினா அண்ணனுக்கு எனக்கும் வரும் பிணக்கம். அதனால் வாழ்த்த வயதில்லை, வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வெற்றி, வணக்கம்.